காண்டுகள் vlogs. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? ஆறு மாதிரி. வெல்கம் டு மங்கி ஃபால்ஸ். இல்லடா இது மங்கி ஃபால்ஸா? எனக்கு தெரிஞ்சு ஊட்டியில தான் மங்கி ஃபால்ஸ் இருக்கு. போய் கேட்டு அவன் போட்டிருக்கிற அந்த ஷார்ட்ஸுக்கு அந்த ஷூவுக்கு சம்பந்தம் இருக்கா? போடுறத பாரு, வயசான தாத்தா மாதிரி. ஏய் ஐயார பிடிக்க பாம்பர் ஃபால்ஸ் எங்கன்னு கேட்டாரு. எனக்கு தெரியாதுடா, இதான் பாம்பர் ஃபால்ஸ். அட பரதேசி, அட பாவி. அவங்க கேட்டாங்க பாரிஸ் பாம்பர் ஃபால்ஸ் அப்படின்னாங்க. எனக்கு தெரியாது அப்படின்ட்டேன். This is பாம்பர் ஃபால்ஸ் பிரதர். ஏண்டா விட்டா வேற வழிக்கு அனுப்பி விடுவோம் போல. இது மங்கி ஃபால்ஸ் தான் சொன்னீங்க. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. அவன் எடுக்க மாட்டான்டா. அவனுக்கு தேவை நம்ம புடனை தான். முன்னால போனா நான் பின்னால வரேன். ஏண்டா அங்கதான் சரி பரவாயில்ல, ட்ரக்கிங் போறோம், மேலையும் கீழே இறங்க முடியாதுன்னு சொல்லி விட்டேன்டா. வர்றா, இது ரோடுடா, அப்படியே போறா. திருப்பி அந்த ரோட்டை காட்ட. அனாமத்தான் ஒரே ஒரு பைக்ல அந்த மனுஷன் நின்று இருக்காருடா. அவர் தவிர்த்து வேற எவனாவது இருக்கான அந்த ரோட்ல? இது நம்ம ரோடு. இங்க எதுக்கு ஒரு பைப் பூத்து வச்சுக்கிறாங்க? ஆமா, இப்ப உழுகுற மாதிரி இருந்தா அந்த பைப்பை கட்டி பிடிச்சி உசுரை காப்பாத்திப்பேன் தான். அவன் தாண்டா முதல்ல சாவன். அந்த பேர் இருக்கிற தொப்பைக்கு அறுத்து விட்டுரும். நான் இதுக்குதான் அங்கேயே சூவை போடலான்னு வாங்கன்னு கைய பிடிச்சி இழுத்துட்டு வந்தல. மரியாதையா சூவை போட்டு நட. இப்படியே அமைதியா யாரும் பேசாதீங்க. பேசாம இருந்தா மட்டும் புடிங்கி நொட்டிடுவேன் நீயே. சத்தம் அந்த சத்தம் சத்தம் மட்டும் கேட்டு உட்காருங்களேன். ஒரு புத்த பூர்ணிமா உட்காந்து புடுங்கிடுவாரு அப்படியே. சாக்ஸ் போடுறாரு. இப்போ நீ அப்படியே என்ன ட்ரக்கிங் தூக்கினே போ. சாக்ஸ் போடு போடு, சாக்ஸ் போடு. இதுக்கு அப்படி பண்ணா சும்மா பேசன் நல்லா இருக்குமா? நல்லா இல்ல, எனக்கு நல்லா இருக்கு, உனக்கு நல்லா இருக்காது. அப்படியே என்ன கூட்டினே போவியாமா? அப்படியே போ. அங்க அந்த சொல்லு, அந்த பூ மட்டும் பத்து விடுங்க. ஏய் அது எங்க இருக்குடா? நல்லா இருக்குடா. பேசாத, நீ போட்டு வேலை பாரு. இங்க இருந்து ஆளுங்களை கூட்டு போய் கீழே இறக்கி விட்டு கூட்டு வந்தா 150 ரூபா. செம்மொழியான தமிழ் மொழியா பாட்டு கேட்டிருக்கியா? அந்த பாட்டுல அந்த மரம் வரவே வராது. ஏன்னா அவங்க கொடைக்கானல்ல ஒரு ஷாட் கூட வைக்கல, எல்லாம் சென்னை மெரினாலே வச்சிட்டாங்க. சுபாஷே, எனக்கு தெரிஞ்சு இப்ப வின்சேக்கெல்லாம் வேகமா இறங்கிட்டாங்க. கிஷோர் பையன் தான் இறங்க மாட்டான். டேய் கிஷோர் அப்படிதான் இப்ப இறங்குறத பாரு. அங்க பாரு, இதுக்கப்புறம் எப்படி ஆல்டி அங்க இருந்து குதி. ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வராரு, ரேஞ்சர் வராரு, குதி 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 இழுத்து விட்டு வருவாங்க. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். அவன் ஸ்டைலா இருக்கும்னு நினைச்சுக்கிறான். சரியா? சொன்னால பூ, அந்த பூ அத பொறிக்க போயிட்டு அப்புறம் நான் சுபாஷே மாதிரி படுத்து கிடக்குறா. அப்புறம் என்ன நீங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாத்துற மாதிரி ஆயிடுண்டா. தர்பூசணி. தர்பூசணியா? ஆமா தர்பூசணி. என்ன பார்த்தா ஏதாவது தெரியுதா? நான் கேக்குறேன். ஒருத்தனுக்கு தெரியாது அப்படின்னா நீ வந்து காதுல எவ்வளவு வேணாலும் சுத்துவ, அப்படிதானே? இல்ல இது இவ்வளவு லென்த் மரம் வளர்ந்துருக்கும். இவ்வளவு லென்த் வளர்ந்துருக்கும். ஸ்கேல் இருந்ததுன்னா இன்ச்சு ஸ்கேல் வச்சு அளந்து பாரு. இது பங்கு எனக்கு தெரிச்சு கொஞ்ச நேரத்துல அவன் எதையாவது நோண்டி விஷம் ஏறி செத்துருவான். எனக்கு சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹோட்டல் போனோம். ஹோட்டல் வேற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த ஒரு இடத்துக்கு வந்தோம். இந்த இடம் அதுக்கும் மேல. ஒரு மாதிரி அமைதியாயிருச்சுடா இடமே. பீஸ்ஃபுல்லா இருக்கு. தியானம் கூட நல்லா பண்ணலாம். நீ ஏன் தியானத்திலே இருக்க? கொஞ்சம் அசிட்டு வந்துட்டியா வர வழியில? இப்படி இருக்கா இல்ல நீ அசிட்டு வந்துட்டியா? எனக்கு தெரிஞ்சு அடிச்சுட்டு தான் வந்துட்டான். அந்த ஹெல ஷேப்ல தான் இருக்கும். அதுதான் உட்காந்து கசக்கறவனுக்கு தானே தெரியாது எப்படி இருக்குதுன்ட்டு. நைட்டு என்ன நான் பண்றேன்னு மட்டும் பாரு. எப்படி நீ ஹால்ல தான் படுப்ப? இல்லையே. இல்ல உனக்கு ஹால் தான். குட்டி கிடையாது, குட்டியில தண்ணி ஊத்தி விட்டுறேன். அவ்வளவுதான். குட்டியை கழட்டி போட்டனா என்னத்துல போடுவ? டிஷர்ட் போட்டிருப்ப. இப்போ இறங்கும் போது பிரச்சனை இல்லை கிஷோரு. ஏறணுமே. டேய் மிளகா பஜ்ஜி முழுசா கொடுத்துறாங்க. முழுசா தின்னாதான்டா மிளகா பஜ்ஜி. கட் பண்ணா அது வாழைக்காய் பஜ்ஜிடா. அக்கா மிளகா பஜ்ஜி போடணுங்களா? சூடா போட்டு தரேன்பா.
எனக்கு ஒண்ணு போதுமா? 3 பேர் இருக்கீங்க. எனக்கு அதனால ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு மொத்தமா சேர்த்து ஒண்ணு. நான் அப்படி உட்காந்துக்கிறேன், எனக்கு கால் வலிக்குது. நீ என்ன பண்ணு, நீ அப்படியே வந்த வழியில திருப்பி போயிடு. இப்படி உட்காந்துக்கிறேன், நீ போயிட்டு போயிட்டு வாங்க, நான் அப்புறமா உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். உட்காந்துக்கோ. பலூன் ஷூட்டிங் ஆள் வந்தா போட்டு விட்டுரு. ஆ, நீ ஒரு 5 ஷாட் அடிச்சிட்டு போயிடு. அவ்வளவுதான். இது அம்மா கேம் என்னன்ற பிசினஸ் பண்ணி கொடுத்துட்டு கடைசியா நீ ஒரு 5 ஷாட் சுட்டுக்கலாம். ஷாட் அடிச்சிட்டு போயிடு. நல்லா இருக்குது. வா உட்காந்துக்கோ, அவ்வளவுதான். அக்கா போடுற வரைக்கும் நான் தான் வியாபாரியே. உனக்கு ஆள் புடிச்சு கொடுக்கறது தான் வேலை, புரியுதா? ஆள் புடிச்சு கொடுக்கறதுக்கு தான் உட்காந்துருக்க. எவ்வளவு சொல்லணும் அவங்க கிட்ட? 10 ஷாட் 50 ரூபா. 10 ஷாட் 50 ரூபா. 10 ஷாட் போட்டீங்கன்னா உங்களுக்கு 2 ஷாட் ஃப்ரீ தரும். 10 ஷாட் வாங்கினா 2 ஷாட் ஃப்ரீ, 10 ஷாட் வாங்கினா 2 ஷாட் ஃப்ரீ. அவ்வளவுதான், சொல்லிக்கினே இரு. இப்போ அக்கா பஜ்ஜி போட்டு முடிக்கிற வரைக்கும் சொல்லு. கண்ணு எடுத்துக்கிற, அப்பதான் வந்து ஒரு வைப்பு கிடைக்கும். தம்பி அதுல இதெல்லாம் விளையாடக்கூடாது. நீ உனக்கு வேலை என்ன, சேல் பண்றதுதான். இப்ப நீ சொல்லிக்கிட்டே இருக்க எல்லார்கிட்டயும், சொல்லிக்கினே இரு. ஆள் வரணுமா? ஆள் வரணும். அக்கா இல்லக்கா, இப்பயே சொல்லிட்டு நான் அதாக்கா மனப்பாடமா ஆள் வரும்போது சொல்லுவான். 10 ஷாட் 50, 10 ஷாட் 50. இப்படி நின்னு குறி பார்க்கலாம், இல்ல இப்படி நின்னு குறி பார்க்கலாம். கத்துறா, வண்டி வருதுடா, கத்துறா. 10 ஷாட் 50, 10 ஷாட் 50. யார் வந்து சொல்றீங்களோ சொல்லலாம். 10 ஷாட் 50, 10 ஷாட் 50. சார் யாராவது வரீங்களா? வாங்க. 10 ஷாட் 50. மூட்டு வலி, முதுகு வலி, நெஞ்சு வலி, பித்தம், கமம், அஜீரணம், இப்படி எல்லா பிரச்சனையும் நம்மகிட்ட மருந்து இருக்கு. சார் மரியாதை கொடுங்க. ஆ. இல்ல நீ கேளு, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, 2 வீலரா இருந்தா கூட படுத்துரு. சார் படுத்துட்டு சார் 10 ஷாட் 50 சொல்லு. 50. நம்ம சொல்றதுதான் சொல்லு. சொல்லிக்கிட்டே இரு. அடிச்சீங்கன்னா 2 ஷாட் இலவசம். சொல்லிக்கிட்டே இரு. 10 ஷாட் அடிச்சா 2 ஷாட் இலவசம். முடிக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இரு. 50. யார் வரீங்களோ வாங்க. என்ன வாங்க சார், பாத்துன்னு போறாங்க. வாங்கங்க. அக்கா எனக்கு தெரிஞ்சு பஜ்ஜி போட மாட்டாங்க. இவனே நல்லா வியாபாரம் பண்றானே, அவரே எங்கடா சுடுற ஓரமா நின்னு சொல்றான். ஸ்லோ பண்ணிட்டாருங்க. அதான் நீ கண்ணு வச்சு நின்று இருக்கவனு பயந்துட்டாரு. ஃபாரஸ்ட் ரேஞ்சர் போல இருக்குதுன்ட்டு. அவன் கண்ணுல ஒரு திமிரு, ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணுல. கச்சுரா, நீ கஸ்டமர் போறாங்க. சாரி. தாத்தா கிட்ட சொல்ல போறியா? அவரு எத்து உன்ன சுற்றுவார். வாங்க வாங்க வாங்க. 10 ஷாட் 50 ரூபா சுடுங்க. 3 பேர் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க. 10 ஷாட் 50 ரூபா. 10 ஷாட் 3 பேரை ஷேர் பண்ணிக்கோங்க. உனக்கு என்ன வேலை? 10 ஷாட் 50 ரூபா. 10 ஷாட் 50 ரூபா. உட்காரு, போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நீ வரீங்களா? 10 ஷாட் 50 வரீங்களா? சிரிப்பு கலக்குன்ட்டு. எந்த பையன்? அப்ப நீ கூட்டு பேரு. இந்த பையனா? நீ துப்பாக்கிய வெஸ்ட் போ, அவ்வளவுதான். அழகா அக்கா இருக்கும். அதுக்கும் அக்கா மக்கா. நான் ஃபர்ஸ்ட் இருந்தாங்கண்ணே இந்த ரெசார்ட் எட்டி பார்த்து தெரியும். நல்லா இருக்குது. ஆமா, ஆனா அது அந்த ஓனருக்கே தெரியாது. புரியல. இந்த ரெசார்ட்டும் பார்த்தேன், அவனுங்களுக்கும் தெரியாது. சுபாஷே, அதாவது அவன் எவனு தெரியல. இந்த நாய் இங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்க, அவன் சுபாஷே, சுபாஷே, சுபாஷே. யாரு ப்ரோ? டேய் இவனுக்கு எல்லாம் யாருன்னே தெரியாதுடா எனக்கு. சுபாஷே. நான் போன் பண்றாங்க யாரு? எங்க அம்மா. ஹலோ 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 ஹலோ. ஐயா, அவங்க எங்க இருக்காங்க? அந்த கடையை தேடுங்க. அந்த கடையை தாண்டா தேடிட்டு இருக்க. ஏதோ காஃபி சாப்பிடுனாங்களா? ஐயோ முட்டை எங்க போயிட்டாங்களே. இல்ல ஆனா அவனுங்களுக்கு தான் லாஸ், நம்மளுக்கு லாஸ் இல்ல. இது எப்பறம் ஷார்ட் கட்டா? இங்க இருந்து குச்ச உடனே பக்கத்து வீட்டுக்கு போறதுக்கு. ஐயோ நல்லா இருக்கு. தெரியும்ல, போற வழியில பாத்ரூம் கிடையாதான், யோசிச்சுக்கோங்க. இல்ல இல்ல, இது சாதாரணமா ஒரு மிளகா பஜ்ஜி தான். நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. அட்வான்ஸ் ஆகும். ஏய் இருடா, ஏதோ ஏறிடுச்சுடா. ஏய் உட்காராதடா எங்கேயும். உள்ள ஏதோ ஏறுதுடா. உள்ள ஏதோ ஏறுதா? ஆமா, உள்ள ஏதோ பூச்சி ஏதோ ஏறி இருக்கு. ஆஃப் ரோடுன்னு. அதுக்கு நீ இப்படியா இருக்கும்? ஆஃப் ரோடு. ஆஃப் ரோடு. இப்ப நம்ம வந்தோம்ல, வந்த வழியில பாதி ஆண்டி உட்காந்துட்டாங்க முடியலன்னு. இறங்கும் போது விருட்டு விட்டுன்னு இறங்கிட்டோம்ல. ஏறும்போது தான் உண்மையாக உட்காந்துக்கிட்டு இருப்பேன். அடிக்கிற குளிருக்கே அவங்களுக்கு எல்லாம் வேர்த்து ஊத்துதுன்னா அப்ப யோசிச்சு பாரு. இங்க இருந்து அப்படியே ஒரு உருட்டு விட்டுற மாதிரி இருக்கு. டெம்பிள் ரெண்டு ஓடுற மாதிரி இருக்கு. 2 வழி மட்டும். இப்போ நீ ஏறி வரும்போது ஹில் கிளைம்பிங்ல வர மாதிரி அப்படிதான் இருக்கும். மேல ஏறி வர மாதிரி இருக்கும். கிளைம்பர் மாதிரி தான் இருக்கும். அவ்வளவுதான். டெம்பிள் ரன் மாதிரி தான் இருக்கு எனக்கு இப்படி வரும்போது. அந்த டெம்பிள் ரன் விடுங்க பாருங்களேன். குறுக்குல இப்படிதான் வந்து பள்ளம் பள்ளமா வரும். தாண்டி தாண்டி தான் ஓடணும். இப்ப பெரிய பள்ளமா ஏதாவது இருந்ததுன்னா நாங்க தள்ளி விட்டுறேன். வயசான காலத்துல அலைய விடுறீங்க. சே, எனக்கு என்னன்னா கிஷோர் வந்து இறங்கறதுக்கே சிரமப்படுறான். ஏறதுக்கு இப்ப எவ்வளவு சிரமப்படுவான்னு தெரியல. ஆனா பேர் கிரில் சாப்பா தாவி தாவி போறதுக்கு. நான் பேர் கிரில்ஸ், பிரிட்டிஷ் ராணுவ படையில் பணிபுரிந்திருக்கிறேன். நீ உன் இஷ்டத்துக்கு நடந்து போகணும்னு நினைச்சனாதான் கஷ்டம்.
உன் இஷ்டத்துக்கெல்லாம் அது போகாது. அதோட போக்குக்கு நீ போயிடணும். வர்றவன் கொஞ்சம் பார்த்து வாங்கடா சூதானமா. இந்த மலைக்கு நடுவில் அவனை ஊட்ட கட்டி வச்சிருக்கான்டா. மனசாட்சி அவனுக்குலாம் இறங்கி ஏறதுக்குள்ளே அவன் உயிர் போயிருமா? அதுக்கே ஒரு நாள் ஆயிடுமேடா. இன்னும் அடி வாரத்துக்கு போகணுமா? ஏய் இப்போதான்டா கால் வாச்சு வந்திருக்கு. 1.5 கிலோமீட்டர் போகணும்டா. இப்படியே 1.5 கிலோமீட்டரா? ஆமா.